வணக்கம் காவேரியன்ஸ். இடி மேலே இடி விழும் போல இருக்குது இந்தியாவுக்கு. போகிற போக்கு பார்த்தா எல்லா சிச்சுவேஷனும் அப்படி தான் தோணுது. இன்றைக்கி கூட பிரசிடெண்ட் ட்ரம்ப் காங்கிரஸில் பேசும்போது இந்தியா வெரி ஹை டாக்ஸஸ் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்க்கு இம்போஸ் பண்ணுறதாகவும் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் இந்தியா மேலே வரும் அப்படிங்கிறதையும் ஹிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலாக நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்னா, டூரிங் எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்படி தான் எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்குது. டூரிங் எலெக்ஷன் கேம்பெயினில் என்ன சொல்கிறாங்களோ அவங்க பவருக்கு வந்தோன்னே அந்த ரியாலிட்டி புரிகிறப்ப அதெல்லாம் செயல்படுத்த மாட்டாங்க. இதுதான் நிறைய சமயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் இவர் சீம்ஸ் டு பி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு. சொன்னதையும் செஞ்சுருக்காரு, சொல்லாததையும் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இது கடிக்க மட்டும் இல்லை, சிவியராக டேமேஜும் பண்ணும் போல் இருக்குது. ஸோ வேர்ல்டு ஓவர் ஒரு கண்ட்ரி கூட எக்ஸம்டடு இல்லை அப்படின்னு சொல்லணும் இந்த கேட்டகரியில். நேற்று கனடாக்கும் அண்டு மெக்சிகோக்கும் 25% tariff இம்போஸ் பண்ணுறேன்னு சொன்ன இது அமலுக்கு வந்துருச்சு. இன்ஃபேக்ட் கனடா ரிட்டாலியேட்ரி டேரிஃபும் அமெரிக்கன் இம்போர்ட்ஸுக்கு லெவி பண்ணியிருக்காரு. சைனா மேலேயும் ஒரு 20% டேரிஃப் லெவி பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அதுவும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துருச்சு. இன்ஃபேக்ட் கனடா தான் அந்த க்ளோசஸ்ட்டு அலாய் அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவுக்கு. இது டூ ஷாக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது த ரிட்டாலியேட்ரி டேரிஃப். அது இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கு அமலுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ த ஸ்டேஜ் இஸ் செட் அப்படின்னு சொல்லலாம். எதுக்குன்னா த குளோபல் ட்ரேட் வார் அப்படி. ஏற்கனவே 23-24 பார்த்தோம். இந்த குளோபல் ட்ரேடு குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தது. இது ஃபர்தராக டிக்ளைன் ஆகும் இன் 2025ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் இந்த தருணத்தில் நம்ம என்ன ரியலாக பார்க்கணும் அப்படின்னா, இவர் ட்ரம்ப் செய்கிறதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு பார்க்கணும். பராப்ஸ் இது நல்லதுக்கு தான் பண்ணுறாருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக எல்லா கண்ட்ரீஸ் இந்த வேர்ல்டும் அவங்களால என்னென்ன ப்ராடக்ட்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ, இல்லாட்டா சர்வீஸ் என்னென்ன கொடுக்க முடியுமோ அத்தனையும் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் எங்கே சீப்பாக, எங்கே பெஸ்ட் குவாலிட்டி அவைலபிளாக இருக்குதோ அந்த கண்ட்ரிலேருந்து இம்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் அமெரிக்கன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியே அப்படியே டெஸ்ட்ராய் ஆகிடுதுன்னு தான் சொல்லணும் நம்ம. அவங்களுடைய பட்ஜெட் டெஃபிசிட் பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் 6% ஆஃப் ஜிடிபி இருக்குது. அப்புறம் அந்த பஃபெட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் டெட் டு ஜிடிபி பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் 160% இருக்குது, விச் இஸ் அகெயின் ரொம்ப ஹை. as against India about 80% இருக்கு. Then trade deficit of USA பார்த்தீங்கன்னா again $1.2 trillion, that is 2024 படி. இது சஸ்டைனபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எக்கானமிக்கும் இது சஸ்டைனபிள் இல்லை. இதை தவிர அவங்களுக்கு நிறைய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் வேறு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோர்ட் நாக்ஸில் ரியலாக ஒரு ஆடிட் பண்ணால் அங்கே இருக்க கோல்டு முன்னாடிலாம் சொன்ன லெவலுக்கு இருக்காதுன்னு தான் எல்லாரோடைய ஒப்பீனியனும். அப்போ அமெரிக்கா மேலே இருக்கிற நம்பிக்கை போகும். இதனால் தோ கோல்டு ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் பட் அமெரிக்கன் கரன்சி வீக் ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்ஸ் இருக்குது. அது பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும். நாட் ஓன்லி அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட் பட் இது வேர்ல்டு ஷேர் மார்க்கெட்டுக்கு இதனால் அடிப்படும். அவங்களுடைய சோஷியல் செக்யூரிட்டி இருக்குது பாருங்கள், அதில் கூட பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் பேஸ்ட் இன் யூஎஸ் இதை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா 2033க்கு அப்புறம் அங்கே கவர்மெண்ட்டில் ஒரு பணமும் இல்லை. அப்போ இந்த ஓல்டேஜ் பீப்புள் சிவியராக சஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு வர நிறைய ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அமெரிக்கா லிவிங் பியாண்ட் தர் மீன்ஸ் அப்படின்னு தான், அதனால தான் இந்த மாதிரி ஆக்ஷன் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டுருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதே ஒரு நல்ல வார்னிங் ஃபார் எல்லா கண்ட்ரிக்கும். அதே சமயத்தில் இந்தியாவுக்கும் இது ஒரு பெரிய வார்னிங்னு எடுத்துக்கலாம். நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பெரிய லெவலில் இல்லைன்னா கூட, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சைனா கம்பேர் பண்ணால், அதனால் நம்ம ஈஸியாக இந்த ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா இந்தியாவோட டொமஸ்டிக் மார்க்கெட் அவ்வளோ பெருசாக இருக்கிறனால நம்மளால் சமாளிக்க முடியும். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஆக்ஷன் எடுத்தோம்னா அப்படின்னு தான் இந்த டைமில் நம்ம பார்க்கணும். ஆனால் பெயின் இல்லாமல் கெயின் இருக்க போகிறதில்ல.
அதனால் இந்த ஆக்ஷன்னால் அமெரிக்கன் பிரசிடென்ட் எடுக்கிற ஆக்ஷன்னால் ஒரு பெயின் இருக்கும். சம்டைம் அதை வந்து நம்ம தாங்கி தான் ஆகணும். இதே சமயத்தில் இன்னொன்று இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டை பாருங்கள், அதோட வேல்யூவேஷன் கூட ரொம்ப ஹையாக இருக்குது. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தான் ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு 5.2. அண்ட் அஸ் அகெயின்ஸ்ட் அதர் கம்பெனியோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. ஜப்பான் வந்து நெக்ஸ்ட் ஹையஸ்ட், அது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 1.8. அண்ட் சைனா இஸ் 1.3 அண்ட் யூகே இஸ் 1.6. அமெரிக்கன் மார்க்கெட்னால அது கூட கரெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பெரிய கரெக்ஷன் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கலாம். அதனாலையும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டும் சிவியராக அஃபெக்ட் ஆகும். ஆனால் இந்த ஹை டேரிஃப்னால அமெரிக்காவில் வந்து ப்ரைஸஸ்லாம் மேலே போகும். இதனால் இன்ஃப்ளேஷன் ஷூட் அப் ஆகும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் திருப்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு சைடில் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாலும், பட் சப்போஸ் நம்ம சைடில் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேரிஃபை குறைக்கிறோம் அப்படின்னா, தென் இன் தட் கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே விலை குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஹை ப்ரைஸ்டு கார்ஸ் இல்லாட்டா ஹை ப்ரைஸ்டு ஆல்கஹால் அந்த மாதிரி குட்ஸ்லாம் விலை குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் டிமாண்ட் லோ ப்ரைஸ்டு கார்லேருந்து ஹை ப்ரைஸ்டு இதுக்கு போகலாம். அதனால் லோ காஸ்ட்டு லிக்கர்லேருந்து ஹை ப்ரைஸ்டு லிக்கருக்கு போகலாம். அஃப்கோர்ஸ் அமெரிக்காவுக்கு மட்டும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் யூரோப்பியன் யூனியனுக்கும் பண்ணி ஆகணும், இல்லாட்டா அதர் கண்ட்ரீஸ்க்கும் பண்ணி ஆகணும். இதனால் வெதர் நம்மளுடைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த காம்படிஷனை மீட் பண்ண முடியுமா? ஏன்னா குட் குவாலிட்டி ப்ராடக்ட்டு அட் அ லோ ப்ரைஸில் கிடைக்கிறப்ப அதை மீட் பண்ண முடியுமா, அந்த சேலஞ்சை இவங்க எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு தான் பார்க்கணும். அதனால் ஒரு பெரிய டிஸ்ட்ரப்ஷன் இஸ் ஆன் த வே அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 1 இயர் வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்ம ஷேர் மார்க்கெட்டும் இதனால் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகும். ஏன் இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கனடா வந்து ரிட்டாலியேட்டரி டேரிஃப் போடுறேங்கிறாங்க. நீ 25% போட்டியா, நான் கூட 25% போடுவேன் அப்படின்னு செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனாலேயே நம்ம வந்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் த லோ காஸ்ட்டு ஐட்டம் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதை ரீப்ளேஸ் பண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு வேறு கண்ட்ரீஸ் இருக்குது. வேறு இல்லாட்டா ஈவன் இந்த ட்ரக் எடுத்துகிட்டேங்களோ நம்ம ஜென்ரிக்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், நாட் அந்த பேட்டன் ட்ரக்ஸ். அதனால் வந்து ஒரு டெம்ப்ரரியாக ஒரு ப்ராப்ளம் அமெரிக்கா ஃபேஸ் பண்ணால் கூட ஸ்டில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒன் திங், இந்த டேரிஃப் இன்க்ரீஸ்னால அமெரிக்காவோட மேனுஃபேக்சரிங் செக்டார் உடனே பூம் ஆகிடாது. இது ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா அங்கே இருக்க ஹை வேஜஸ்னால யாருமே அங்கே இண்டஸ்ட்ரி போட்டு சர்வை ஆகிறதுங்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் எல்லாரும் அவங்களுடைய ஃபேக்ட்ரியை அமெரிக்காவிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி அதர் கண்ட்ரீஸ்க்கு எடுத்துகிட்டு போனாங்க. தோ அதனாலேயே சொல்லலாம் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ஹை ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொதுவாக இந்த டேரிஃப் வார் இது ஒரு நல்ல நியூஸாக தான் எடுத்து நம்ம வந்து இந்த வேர்ல்டு மட்டும் இல்லை இந்தியாவும் அண்டு இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்ட்டு நம்மளுடைய டேக்ஸ் ரேட்டை திருப்பியும் ரீஎக்ஸாமின் பண்ணி அதை ஒரு கரெக்ட் லெவலில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா மேபி இந்த ப்ராப்ளத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் லேக்கில் நம்ம வந்து க்ரோத் பார்த்துக்கு திருப்பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஸ்டாக் ஆஃப் த டே அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆதார் ஹவுசிங் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறப்ப, மார்க்கெட்டு டிக்ளைன் ஆகிறப்ப இந்த மாதிரி கம்பெனி நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின் உங்கள் மனசில் வரும். பட் எப்பொழுதுமே ஷேர் மார்க்கெட்லேருந்து நம்ம வெளியே போயிடவே கூடாது. அங்கே என்ன நடக்குது, எப்படி இந்த தருணத்துலேயும் அதை டேக்கிள் பண்ணுறதுங்கிறதுக்கு நம்ம வந்து இந்த வேஸ் அண்ட் மீன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கணும். அதனால் இந்த கம்பெனியும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஆதார் ஹவுசிங் இதுக்கு ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன், அதை கூட கூகுள் ஷீட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் Cauvery Business.inங்கிற வெப்சைட்டில் போயிட்டு இந்த இதை பார்க்கலாம். ஏன் வந்து இந்த கம்பெனி நல்லா பண்ணியிருக்குங்கிறதுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்காவது இது அந்த கம்பெனியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா
அந்த டைமில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சில ஸ்டாக்கை பற்றி பேசியிருக்கேன். இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இட் இஸ் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய அனாலிசிஸை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.